நமக்கு லைஃப்பில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சில நேரங்களில் இதெல்லாம் ஒரு லைஃபானு கூட கன்ஃபியூஷன் இருக்கும். இது எல்லாத்தையும் விட நமக்கு அடிக்கடி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஏற்படுற கன்ஃபியூஷன்ஸில் ஒரு முக்கியமான கன்ஃபியூஷன்ஸ் புஷ் புல். எனக்கும் இது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் அதில் மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்கேன். இதை எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. வழக்கமாக நம்ம மூளைக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து இதில் ஒன்றத்தை சூஸ் பண்ணுன்னு சொல்லும் போது தான் அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸை ரொம்ப கம்மியாக கொடுக்கணும். வழக்கமாக நமக்கு என்னெல்லாம் தெரியும், அக்கார்டிங் டு திஸ் புஷ் புல் சினாரியோ. புஷ் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, அதுக்கான செயல் தள்ளு, தள்ளணும் அப்படிங்கிறது. புல்லுங்கிறது ஒரு வார்த்தை, அதுக்கான செயல் இழுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம மைண்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா, 2 வெவ்வேறான வார்த்தைகள், இந்த 2 வெவ்வேறான வார்த்தைகளுக்கு 2 வெவ்வேறான செயல்கள். இப்படி நம்ம மூளைக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லேருந்து ஒரு 50% ரெடியூஸ் பண்ணிடுங்க. அதாவது புஷ் புல் இது 2த்துல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வார்த்தை இருக்கு இல்லையா, ஜஸ்ட் டேக் இட் அண்ட் த்ரோ இட். அது உங்களுக்கு தேவையே இல்லை. அந்த வார்த்தையே உங்களுக்கு தேவையில்லைங்கும் போது அந்த வார்த்தைக்கு இணையான செயல் என்னங்கிறத பற்றியும் உங்களுக்கு கவலை இல்லை. அதுவும் அந்த வார்த்தை கூடவே தூக்கி எறியப்பட்டு விடும். இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கான ஒரு செயல்பாடு. இப்படி குறைக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸோடு இருக்கிற உங்கள் மூளை இப்போ என்னவா பிஹேவ் பண்ணுன்னா, உங்கள் கண்ணுக்கு முன்னாடி புஷ் புல் அப்படிங்கிற 2 வார்த்தை தெரியுதுன்னா, புஷ்ஷுங்கிற வார்த்தையை பார்த்தா தள்ளணுங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு மூளையில் ஃபீட் செய்யப்பட்டிருக்கு. இப்போது இந்த பக்கத்தில் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, புல், அது உங்களோட பெரிஃபரல் விஷனில் கூட வராது. உங்கள் மைண்டில் என்ன இருக்குது, புஷ்ஷுங்கிற வார்த்தை தானே இருக்குது, புஷ்ஷை பார்த்தா தள்ளிடுங்க. இது டபுள் டோர் இருக்கும்போது. சில நேரங்களில் சிங்கிள் டோரில் ஒரு பக்கம் புஷ் இருக்கும், ஒரு பக்கம் புல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் புல் இருக்கிற பக்கம் நின்றுட்டிங்கன்னா உங்களுக்கு தான் புல்லுன்னு என்னன்னே தெரியாத. இப்போவும் உங்கள் மூளைக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, புஷ்ஷுன்னா தள்ளணுங்கிற செயல் மட்டும்தான். உங்களுக்கு தெரியாத ஒரு வார்த்தை அந்த கதவில் எழுதியிருக்குன்னா நீங்கள் அதை தள்ளக்கூடாது. ஒரு கதவை தள்ள வேணாம், அப்போ வேறு என்ன பண்ண முடியும், இழுக்கணும். சிம்பிள். எந்த கன்ஃபியூஷனுமே இல்லாமல் இனிமேல் நீங்கள் இந்த கண்ணாடி கதவுகளை கடந்து போகலாம். புஷ் 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 பண்ணு, புஷ் 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 பண்ணு, புஷ் பண்ணு, புஷ் புஷ். உனக்கு ஒழுங்கா புஷ் பண்ண கூட தெரியல. உனக்கு கரெக்டா புல் பண்ண தெரிஞ்சிருந்தா நான் ஏன் அப்ப புஷ் பண்ணிட்டு இருக்க போறேன்?